அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சி, அண்ணா திராவிடம் இந்த ரெண்டை முன்னிலைப்படுத்தி அதனால் உருவான கட்சி இல்லைங்களா? அந்த அண்ணாவையும் திராவிடத்தையும் ஒருங்கிணைத்து வந்த கட்சி தானே இது. அப்போ அந்த அண்ணாவையும் திராவிடத்தையும் எந்த அளவு கிண்டல் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் முருகபக்த மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அப்போது அண்ணாவை இழந்து திராவிடத்தை இழந்து இந்த நாட்டிற்கு நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்றால் அவர் தன் கட்சியையே இல்லாமல் செய்கிறார். அந்த டோன் எப்படி சார் பார்க்குறது? இப்போ நீங்கள் அண்ணா திராவிட கொள்கை அப்படிங்கும்பொழுது அவர் பேசும்போது அவரே சொல்கிறாரு, இது நான் சொன்னால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாரு. கோயிலை கண்டா கண்ணை உறுத்துது அப்படிங்கிறது ஒரு இந்துத்துவ டோனுக்கு, அதாவது தன்னை மாற்றி கோயில், அதாவது இப்போ இவர்களுக்கு கல்வி யார் கொடுத்தாங்க? இப்போ இந்த கோயில்கள் கல்வியை கொடுக்கலன்னு அவரே ஒத்துக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கோயில்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் உங்களை அடக்கி ஆள நாங்கள் வச்சுருக்கோம், அது கல்வி கொடுக்குற மையம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வேணால் சர்ச்சு வச்சவனை போய் பாரு, கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் கல்லூரி கட்டுவான், லாயலா காலேஜை கட்டுவான், கிறிஸ்டியன் காலேஜை கட்டுவான், ரோமன் கேத்தலிக் மிஷினரிஸ் ஆர்சிஎம் ஸ்கூல் கட்டுவான், அவன் தான் சர்ச்சில் வர்ற காசை கொண்டு வந்து பள்ளிக்கூடம் கட்டுவான். எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வேலை கிடையாது. நாங்கள் மடப்பள்ளி கட்டுவோம், நாங்கள் அக்ரகாரம் கட்டுவோம், நாங்கள் ஐயருங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம், நீ கொடுக்குற காசில் நாங்கள் ஏன் உனக்கு கல்வி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை நீங்கள் கோயிலை வளப்படுத்துங்க, கல்லூரியெல்லாம் கட்டாதீங்க. கல்விக்காக எல்லாம் கோவில் கிடையாது, மூடத்தனத்துக்கு தான் கோவில்னு அவர் சொல்கிறார். அப்போ கல்வி என்கிற கண்ணை திறக்க சதியை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். கல்லூரி தேவையில்லையா சுவாமி அப்படின்னு கேட்கணும்.